ஹாய் Hi கைஸ், guys. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? கலர் Color சேலஞ்ச் பண்ணலாமா? First color என்னது? ஃபர்ஸ்ட் கலர் நீ சொல்லு. யோசிக்கலாமா? பிளாக். Black. பிகாஸ் அதுதான் என்னது ஃபர்ஸ்ட். ஓப்பன் பண்ணு. கட் பண்ணி போடு. பிளாக். Black நீ எடு நான் எடு. நீங்கள் ஃபஸ்ட்டு. நான் சின்னது தான் என்னது. இந்த பாக்ஸே பெருசா இருக்குது. பாக்ஸ் பெருசாக இருக்குது, உள்ள இருக்க பொருள் உனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியும். நானே ஃபஸ்ட்டு பார்க்கேன். ஏய் கப்பு. நான் உனக்கு எல்லாமே ரெண்டு பொருள் try. படிக்க வச்சிருக்கேன். தேங்க்யூ. Black color. இன்னொன்று இது. கேட்ச் கிளிப் உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. பிடிக்கும். இது என்ன கேட்ச் நல்லா கிளிப்? இருக்கே கப்பு நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? நான் இந்த காம்பு நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் என்னோட ஹேருக்கு இது செட் ஆகாதா, உன் ஹேருக்கு தான் இது நல்லா இருக்கும், அதுக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட் நீ சொல்லு. நெக்ஸ்ட் நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். கிரீன். க்ரீன். நீ க்ரீனா? க்ரீன் நம்ம செலக்ட் பண்ணுமா? ஆமா ஆமாம் க்ரீன். எஸ். அது ரொம்ப சிம்பிள், அதனாலதான் இதை நான் எடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கிறேன். என்ன நீ பயங்கரமா வாங்கியிருக்கேன், நான் தான் உனக்கு இதான் வாங்கிட்டேன். நீ வந்து ஆபீஸ்க்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு சின்னதா அழகா இருக்கும்னு வாங்கினேன். நான் கடையில வாங்கினேன். நானே பிரிக்கேன் பிகாஸ் ரேட்டை பார்த்துறாரு. ஐயோ நான் ரேட் எதுலையுமே கிழிக்கவே இல்லையே. நானும் இதை கிழிச்சு தான் வச்சுருக்கேன். அது வந்து அதுவா கிழிஞ்சிருந்தது. என்ன பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கும். எதா இருந்தாலும் ஓகே. சூப்பர். ஃபீடிங் ட்ரெஸ். ஃபீடிங் ட்ரெஸ்ஸா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் ரொம்ப எனக்கு வாட்டர் பாட்டிலே வாங்க மாட்டேன். லைக் இட். இனி என்னது ஓரளவுக்கு நல்லது. நெக்ஸ்ட் கலர் என்ன சொல்லலாம்? நீ தான் சொல்லணும். சொல்லு. நான் தான் சொல்லணுமா? சின்னதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ப்ளூ. ப்ளூவா? எனக்கு ரெண்டு, நான் ஒன்று வந்து ஆர்டர் போட்டேன். அது வந்து கல்யாண டேட்டுக்கு அப்புறம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து மல்டி கலரில் ஒன்று வாங்கியிருக்கேன். அதில் ப்ளூ இருக்கு. ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன். சரியா? ஏ நைஸ் கலர், நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. ஆஃபீஸ் யூஸ் கட்டுறதுக்கு தான். நல்லா இருக்குடா. இது என்ன ப்ளூ? ப்ளூ தான் அதிகமாக இருக்கதா இருக்கு. அதான் பிங்க் அதிகமாக இருக்கு. நான் பிங்க்குக்கு வேற வச்சிருக்கேன். எனக்கு வந்து பிங்க்குக்கு நான் 2 ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு ப்ளூ வரத்துக்கு லேட் ஆகும்னு இருந்ததா. அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதை நான் அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன். நான் நினச்சேன் சாரி கண்டிப்பாக இருக்கும் அதில் அப்படின்னு. நீ வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு சாரி கட்டுறியா? ஆமாம் குடு. ப்ளூ கிளிக்காமே வச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஏன்னா அப்படியே எடுத்துட்டு பசங்க இதை பண்ணுவாங்கல்ல, அதனால ஓப்பன் பண்ண. அதை நீ ஓப்பன் பண்ண. ஓ பர்ஸு. நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு பர்ஸ் வாங்கலாம்னு நினச்சேனா, என் பர்ஸ் வந்து நீ உனக்கு நானும் பர்ஸ் வந்து பர்ஸாக தான் ஃபர்ஸ்ட். நான் உனக்கு ஃபோன் வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு. சரி, நீ ஹேண்ட்பேக் வச்சிருக்க, குட்டியா கியூட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் வாங்கினது எதுவும் நல்லா இல்லையோ? ஏய் அழகா இருக்குடா. இதுல என்ன இருக்கு? நல்லா இருக்கு. ஐ லைக் இட். எனக்கு அந்த சஸ்பென்ஸ் நான் மாதிரி எடுக்கிறதுக்கு. நான் வந்து பர்பிள் சொன்னோம்ல. ஆமா, இது உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ வாங்க மாட்டே இதை, ஆனா உனக்கு பிடிக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ண பிடிக்கும், ஆனால் நீ வாங்க மாட்டேன். கெஸ் பண்ண பார்க்கலாம். நீ ஆனால் வாங்கவே மாட்டேன். நான் வாங்குவேன் நிறையா. முன்ன நம்ம பொண்ணா இங்கே பேங்கிள்ஸா? இல்லை பிடிக்கும், ஆனால் பேங்கிள்ஸ் எனக்கு அவ்வளோக்கு நான் போடவே மாட்டேன். நீ அதனால நான் வாங்கலை. அதெல்லாம் என்னதியா வரமாட்டேங்குது. என்ன கலர் சொன்ன? பர்பிள்.
என்னையா வருது? சரி அப்படியே எடு. ஆ என்னது? பர்ஃப்யூம். ஸ்வீட். எப்படி வேணும்னு. அதானே. இது உனக்கு நீ அதிகமா வாங்க மாட்டல்ல பெர்ஃப்யூம். ஆமா. ஆனா உனக்கு பிடிக்கும் போடுறதுக்கு. அதுக்கு தான் நான் வாங்கினேன். சூப்பர் பெர்ஃப்யூம் இது. நல்ல பிராண்ட்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. நாங்க ஒரு 2-3 பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஹாண்டி மாதிரி இது நீ வீட்ல வச்சிட்டு யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி பாரு. வாவ், ப்ளூ லேடி மாதிரி வாசம்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? பவுடர் ஸ்மெல் மாதிரி வருது. ரெண்டு பேருமே பர்பிள் வாங்கிருக்கோம். இதுவே நான் நிறைய தேடினேன், எனக்கு பர்பிள்ல எனக்கு நிறைய கிடைச்சது. பட் நான் இது வந்து அகைன் சந்த் போனேன். ஆக்சுவலி நானுமே வந்து இதே மாதிரி தான் பர்பிள்ல வேற நல்ல பிராண்ட். நாங்க துளிப்பு எனக்கு தெரியாது. துளிப்பு ஆமா நல்ல பிராண்ட். எனக்கு தெரியாது நல்ல பிராண்ட். அந்த கடையில இருக்கவங்க சொன்னாங்க. நான் கடையில போயிட்டு தான் உனக்கு இதெல்லாம் வாங்கினேன். இது எல்லாமே கடையில தான் வாங்கினேன். ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர். நான் அடுத்து இருக்கிறது ரெண்டுமே வேற கலர். நான் தான் சொன்னேன். நீ தான் சொல்லணுமா? நான் தான் சொன்னேன். இன்னும் பிங்க். பிங்கா? ஓகே ஓகே. எடு நீ ஃபர்ஸ்ட் எடு. ஓ இது நீ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தியா? ஆமா நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நீ ஃபர்ஸ்ட் எடு. நீ இது உனக்கு பிடிக்கும். இந்த நீ தான் ஓபன் பண்ணனும். பிராண்டட் தான். சொன்னாட்டா உனக்கு பிடிச்ச பிங்க் கலர்ல வாட்சே வாங்கிடலாம். நீ ஆபீஸ்க்கு மாத்தி கட்டிட்டு போட்டோம். சூப்பர் ரீ தங்கம். அம்மா கூட திட்டாங்க, இப்பதானே வாட்ச் வாங்குற, எதுக்கு வாட்ச் வாங்குற அப்படின்னாங்க. நானும் ஃபர்ஸ்ட் வாட்ச் நினைச்சேன், லிஸ்ட்ல இருந்தது. பட் வேண்டாம், டிஃப்ரெண்டா வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஆனா இது உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எப்பவுமே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அடிக்கடி வாங்குவ. பேங்கிள். எக்ஸாக்ட்லி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு. உனக்கு நீ பேங்கிள் அதிகமா போட மாட்டியா? கழுத்துக்கு எதுவும் போட மாட்டேன். தோடு போடுவேன். அதுவும் இப்போ போடுறது இல்லை அதிகமா. அதனால நான் தோடு வாங்கல. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கல. சரி ப்ரொஃபஷனலா உனக்கு வாங்கணும்னே நான் தேடி வாங்கினேன். எதுவும் இதான் வாங்கக்கூடாது, ப்ரொஃபஷனலா வாங்கணும். சூப்பரா இருக்கு வளையல். என் சைஸ் தான் வாங்கியிருக்கேன். 2.8 என் சைஸ் தான். நீங்க போட்டு பாரு. நீ அதை கட்டிப்பாரு. உனக்கு அது பிடிக்கும்னா பிங்க்ல வாட்ச் வாங்கிடலாம். பிங்க்ல வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருந்தது. ஆனா நான் ப்ளூல போட்டது சூப்பரா இருந்தது. நான் காட்டுறேன் உனக்கு. கேன்சல் பண்ணிட்டேன். பத்துதுப்பா. கரெக்டா இருக்கா? கரெக்டா இதுக்கு ரிசப்ஷனுக்கு போட்டுக்கோன்னு தான் வாங்கிக்கலாம். ஆமா போட்டுக்கலாம். ஹாய் கைஸ், இது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்ச்னா. நல்லா இருக்கு. எனக்கு எப்பவுமே பிங்க் நல்லா இருக்கும். கைக்கு அழகா இருக்கு. நான் பிளாக் இதெல்லாம் வேண்டாம். வாட்ச் தான் கண்டிப்பா இருந்தது. நான் வாட்ச் தான் உங்ககிட்ட நிறைய இருக்கேன்ட்டு தான் நான் வாட்ச் வாங்கல. ஆமா என்கிட்ட வாட்ச் நிறைய இருக்குது. என்ன லாஸ்ட் ஒன் ரெட் கலர். இது சிம்பிள் தான். இது எல்லாமே ஓரளவு சிம்பிள் தானே. அப்படிலாம் இல்ல. சிம்பிள்னா என்ன, இது கிஃப்ட் அவ்வளவுதான். நீ ஃபர்ஸ்ட் எடு. நான் தான் இத ஃபர்ஸ்ட் எடுத்தேன். பிங்க் நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். என்ன நீ என்ன கலர்னே சொல்லவே இல்ல. ரெட் ஒன்னு தான் நேமா இருக்குது. இது வந்து அதேதான். சஸ்பென்ஸா இருக்காது. என்ன ரெட் கலர்? ரெட். அதே பிராண்டா? அதே பிராண்ட். இது உனக்கு வந்து இது நீ நிறைய யூஸ் பண்ணுவ. எனக்கு ரெட்ல நான் நிறைய பார்த்தேன். எனக்கு எதுவும் லிப் கிரையான். இது நல்ல பிராண்டட். இதுவும் நான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது கரெக்டா வர மாட்டேங்குது ஷேடு அப்படின்னு சொல்லி. இது என் பசங்கள்ட்ட கொடுத்தா அவ்வளவுதான். அதை ஓபன் பண்ணி பாரு. நானே ஓபன் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குது பிக்மெண்ட்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்லா இருக்கு. ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். அது என்ன நல்லா இருக்கா? ரெண்டும் ஒரே ஸ்மெல் பண்ணுது. கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது இது வேற ஸ்மெல். இது நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்குது. ஜென்ஸ் லைட்டா அதான் மாமா போட்டு நீங்க போட்டுக்கோ. ஒண்ணு இல்ல. ஐயோ
ஒன்றும் இல்லை, அது இது வரது தான். திருவுனா வரும்னு நினைக்கிறேன். அப்படியா? லிப் லைனர். இது என்னது? என்னது? ஏன் ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க? அப்புறம் உடஞ்சிருச்சா இது? என்ன ஏமாத்திட்டீங்க, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி. விட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எதுக்கு ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க? ஷார்ப் பண்ணுறதுக்கு தான். ரிட்டன் போட்டு வேறு வாங்கி தட்டேன் உனக்கு. ரிட்டன் என்னத்துக்கு? ரிட்டன் போட வேணாம். ஏற்பாடுங்களா? எப்படி கழட்டிட்டோம்ல? அப்புறம் கரெக்டாக தான் நமக்கு தெரியும். ஆமாம். இது எப்படி சுற்றி குத்தி மேலே வருமானு பாரு. அப்படி இல்லை. அன்னைக்கே பிரித்து பார்க்க மாட்டேன் சார், நீயே வந்து பிரிக்கிட்டோம். சரி விடு விடு. இல்லைன்னா ரிட்டன் போட்டுடலாம். விடு, ரிட்டன் போட்டு வேறு வாங்கிடலாம். ஆமாம், ரிட்டன் தான் போடணும். இல்லை அது வேறு ஒன்று சொதப்பிடுச்சா? அப்புறம் அவ்வளோதான். இன்னொன்று பிங்க்கில் ஒன்று வாங்கினேன் நான் உனக்கு. ஆனால் அது உனக்கு பிடிக்கும், யூஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணதில்லை. நானும் யூஸ் பண்ணதில்லை, பட் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். ஏன்னா உனக்கு இங்கே ஆமாம், அது வந்து நீ வீட்டில் இருந்தே பண்ணிக்கலாம். அது த்ரெட்டிங் பண்ணால் அது ரொம்ப இதாக இருக்கும். எனக்கு இதுக்கு மனசு கேட்கல. விடு, இது நல்லா இருக்கு. ரிட்டன் போட்டு வாங்கிடலாம். எவ்வளோ நாள் ஆகும் போகுது? பார்த்து நான் பார்த்து நைட்டு ஃபுல்லாக சூஸ் பண்ணேன் கைஸ். நைட்டில் தூங்கவே இல்லை. ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் நிறைய நாள் யோசிச்சு நான் டம்மியாக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நாங்கள் போயிட்டு தேடு இதுக்கு தான் லேட் ஆச்சு பாப்பாவை வச்சுக்கிட்டு. இது நான் உனக்கு பாரு, இங்கே அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது வாங்காத அது வாங்காத அதை பண்ணாத இதை பண்ணாதன்ட்டாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லி இருக்கக்கூடாது. நான் வேற வழி இல்லை. நான் திருப்பூர்ல இருந்தேன்னா நான் பாரு எத்தனையும் போட்டு கேன்சல் பண்ண மாதிரி. அவ்வளோதான். இங்கே பாரு எத்தனை போட்டு அதெல்லாம் யார்ட்டையும் கேட்கவே கூடாது. இங்கே பாரு, க்ளோஸ் பண்ணிடலாமா? இதுதான் உனக்கு போட்டேன், ப்ளூ கலருக்கு செப்பலா. சூப்பராக இருந்தது. நல்ல ஹீல்ஸ் வச்சு 5 சைஸு. வந்து டெலிவரி டேட் வந்து ரொம்ப லேட்டாக இருந்தது. கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் 2 நாள் பார்த்தேன். சரி இது கேன்சல் பண்ணிடலாம். இது அதுக்கப்புறம் வந்து எப்போ நான் கொடுத்து எப்போ வீடியோ பண்ணேன், ப்ளூ கலருக்கு இதை ஆர்டர் போட்டேன், ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன். எல்லாமே அதுதான் பாப்பா. எங்கள் வீட்டில எல்லாம் 2 நாளில் வந்துருச்சு. இங்கே எல்லாமே லேட் ஆகுது. நான் ட்ரெஸ் அது குர்த்தா நல்லா இருந்தது. அது இதெல்லாம் அடுத்த நாளே வந்துருச்சு. இன்னைக்கு போடுறேன்னா நாளைக்கே வந்துருச்சு. இது எனக்கு இந்த ரெட் கலர் தான். அதை ரிட்டர்ன் போட முடியுமான்னு பார்க்குறேன். இப்போவே போட்டுரு, ஏன்னா டைம் முடிஞ்சிருக்கும். ஏமாத்துறானுங்க நம்மளே. ஓகே, அதை க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே பாய். நான் இதை ரிட்டர்ன் போட போகிறேன். ஆமாம், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பாப்பாவுக்கு எனக்கு ஓகே தான், பட் அவள் வந்து சரி மாற்றிடலாம் அப்படிங்கிறா. பார்ப்போம். லெட்ஸ் சீ. பாய் கைஸ்.